தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. புனித சவேரியாரை நோக்கிய நமது இறைவேண்டல். கடவுளின் அர்ப்பணிப்புள்ள புனித சவேரியாரே, உங்கள் இதயம் இயேசுவின் மீதுள்ள அன்பினால் எரிந்து கொண்டிருந்தது. அவருடைய அன்பினால் உந்தப்பட்டு நீங்கள் நாடு விட்டு நாடு சென்று இயேசுவின் நாமத்தையும் மீட்பின் நற்செய்தியும் அறிவிக்க உங்களை மரணம் வரை அர்ப்பணித்தீர்கள். அதனால்தான் தந்தையாம் கடவுள் உங்களை பரலோகத்தில் மகிமையால் நிரப்பினார். பூமியில் உங்கள் உடலை சேதத்திலிருந்து பாதுகாத்தார். இந்த தனித்துவமான பரிசுகளுக்காக மகிழ்ச்சியால் நிறைந்த நாங்கள் தந்தையாம் கடவுளை புகழ்வதிலும் உங்களுடன் இணைகிறோம். இப்போது எங்களுக்காக உங்கள் பரிந்துரையை நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் கேட்கும் இந்த மன்றாட்டுக்கள் தந்தையாம் கடவுளுக்கு விருப்பமானதாக இருந்தால் அவற்றை எங்களுக்கு நிறைவேற்றும்படி நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவின் மூலம் தூய ஆவியில் தந்தையாம் கடவுளை உங்களுடன் சேர்ந்து துதிக்கிறோம். ஆமேன். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இந்தியாவின், குறிப்பாக தென் இந்தியாவின் கடற்கரை மக்களின் திருத்தூதராக கருதப்படும் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். மனிதர் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் அவன் தனது ஆன்மாவை இழந்தான் எனில் அதனால் அவனுக்கு வரும் பலன் என்ன என்ற இறை வார்த்தையால் தொடப்பட்டு வாழ்வு மாற்றத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்த புனித லொயோலா இஞ்ஞாசியாரின் பற்றுறுதிமிக்க பணியாளர்தான் புனித பிரான்சிஸ் சவேரியார். இவர் ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்து பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் படித்தார். அங்கு அவர் லோயோலாவின் புனித இஞ்ஞாசியாரை சந்தித்தார். அவரது கடுமையான ஆன்மீக வாழ்க்கை முறை முதலில் மத வாழ்க்கையில் நுழைவது குறித்து அவருக்கு மறுபரிசீலனை அளித்தது. இருப்பினும் இறுதியில் 28வது வயதில் அவர் புனித லோயோலா இஞ்ஞாசியாரின் புனித இயேசு சங்கத்தில் நுழைந்து தனது உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட முதல் 7 இயேசு சபை துறவிகளில் ஒருவராக முன்குறிக்கப்பட்டார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் ஒரு மிஷனரியாக அனுப்பப்பட்டார். அவர் 3 முறை கப்பல் விபத்துக்குள்ளானார். பெரும்பாலும் உணவு இல்லாமல் நாட்கள் கழித்தார். முஸ்லிம்களால் தாக்கப்பட்டார். அவர் நோயாளிகளுக்கும் சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கும் ஊழியம் செய்தார். குழந்தைகளுக்கு கற்பித்தார். மேலும் உலகின் அந்த பகுதியில் வாழ்ந்த ஐரோப்பியர்கள் ஈடுபட்டிருந்த ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறையை சரி செய்ய கடுமையாக பாடுபட்டார். அவர் இந்தியா முழுவதும் பயணம் செய்து பிரசங்கித்து அற்புதங்களை செய்தார். இறந்தவர்களை உயிர்த்தெழுப்பினார். புனித பிரான்சிஸ் எப்போதும் சீனாவிற்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அதனால் நோய்வாய்ப்பட்டு சீனாவின் கடற்கரையில் இருந்து ஒரு தீவில் இறந்து போனார். புனித பிரான்சிஸ் லட்சக்கணக்கான மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். பிற மத கிழக்கில் 40,000 சிலைகளை அழித்தார். 100க்கும் மேற்பட்ட கத்தோலிக்க விசுவாசத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஆலயங்களை கட்டி எழுப்பினார் மற்றும் சுமார் 25 பேரை மரித்தோரிடமிருந்து எழுப்பினார். இவை அனைத்தும் 10 ஆண்டுகளில் அவர் ஆற்றிய மிக பெரும் சாதனையாக கருதப்படுகிறது. கிழக்கு நாடுகளில் மில்லியன் கணக்கான கத்தோலிக்கர்கள் இப்போது புனித பிரான்சிஸ் சவேரியாரில் இருந்து தங்கள் கிறிஸ்தவ விசுவாச பிரச்சாரத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று கருதி அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர் புனித பவுலுக்கு பிறகு மிகப்பெரிய மிஷனரியாக கருதப்படுகிறார். அவரது உடல் இன்றும் அழியாமல் கோவாவில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துகிற மனிதர்களுக்கு கடவுள் எவ்வாறெல்லாம் மகிமைப்படுத்துவார் என்பதனுடைய அடையாளங்கள். தான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை தன்னோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அகில உலகமெங்கும் அந்த விசுவாசத்தை பரப்புவதற்காக தன் உயிரையே உடலையே அர்ப்பணித்த புனித பிரான்சிஸ் சவேரியாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் இறை விசுவாசத்தை நம் அண்டை வீட்டாரோடும் நாம் அறிந்த மனிதர்களோடும் பகிர்ந்து கொண்டு ஆத்தும அறுவடைக்காக நம்முடைய பணிகளை செய்ய நாம் முன்வருவோம். ஜெபிப்போமாக.
எங்களை தாங்கி வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய மேலான பராமரிப்புக்காக, பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அடைக்கல பாறையாக இருந்து எங்களை வீழாமல் பாதுகாக்கும் அடித்தளம் நீர்தானப்பா. காற்றுக்கும் புயலுக்கும் மழைக்கும் நாங்கள் அடித்துச் செல்லப்படாமல் எங்களை உறுதியாக பிடித்து இந்த உலகத்தில் நிலைநிறுத்தி வைத்திருக்கும் போது அன்பை நினைத்து வியந்து வியந்து உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். கட்டிடத்தை தாங்கி பிடிக்கும் அஸ்திவாரங்கள் வெளியே தெரிவதில்லை. மரத்தை வாழ வைத்து உறுதியாக வைத்திருக்கும் வேர்கள் வெளியே தெரிவதில்லை. ஆனால் இவைகள் எப்போதும் கவனிக்கப்படுவதில்லை. அதைப்போல எங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக எங்களை வாழ வைக்கும் வேறாக இருக்கும் உம்மை நாங்கள் கவனிக்காத தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். வேரின் ஆழத்தை பொறுத்தே மரத்தின் ஆயுள் கணக்கிடப்படுவதைப் போல உம்மிலே நாங்கள் எவ்வளவு ஆழமாக எங்கள் உறவை வைத்து கொள்ளுகிறோமோ, வளர்த்து கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கே எங்கள் ஆன்மீக வாழ்நாள் அமையும் என்பதை உணர்ந்து எங்கள் வாழ்வை உம்மை மையமாக வைத்து அமைக்க அருள் தாரும். உம்மில் இணைக்கப்படாத வாழ்வை இவ்வுலகத்தின் காற்று, மழை, புயல், அதாவது இவ்வுலகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் கவலைகள், துக்கம், ஏமாற்றம், பயம், கலக்கம் எங்களை அசைத்து போட்டுவிடும் என்பதை உணர்ந்து உம்மிலே எங்கள் அஸ்திவாரங்களை திடப்படுத்தி கொள்ள எங்களுக்கு ஆற்றல் தாரும். ஆத்தும ஆதாயம் ஒன்றே என் வாழ்வின் இலக்கு என்று உமக்காக வாழ்ந்து இன்றும் அழியா உடல்வரம் பெற்ற புனித சவேரியாவின் திருவிழா மகிழ்விலே அவருடைய வல்லமைமிக்க பரிந்துரையால் இன்றைய எங்கள் துயரங்கள் அனைத்தும் மறைந்து போவதாக. குறிப்பாக இலங்கை தேசத்தை உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். வாழ்விடங்களை இழந்து தவிக்கும், உயிர் உறவுகளை இழந்து தவிக்கும் அத்துணை மக்களுக்கும் நீர் ஆறுதல் அளிப்பீராக. அவர்களுக்கு உடனிருப்பை நீர் தருவீராக. அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுப்பீராக. அவர்களுக்கு தக்க நேரத்திலே உமது உதவியின் கரம் நீட்டி நல்ல உணவும் பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடைக்கும்படியாகவும் இந்த கொடிய சூழ்நிலையிலிருந்து அவர்கள் மீண்டும் வருவதற்கான ஆற்றலையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. இன்னும் தமிழக பகுதியிலே புயல் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அத்துணை விவசாய குடும்பங்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். அவர்களின் வாழ்வாதாரங்களை இன்று நீர் பலப்படுத்துவீராக. அவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற அரசாங்கத்தின் உதவிகள் சரியான நேரத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படும்படியாகவும் அவருடைய பிள்ளைகளின் வாழ்வையும் அவருடைய எதிர்கால திட்டங்களையும் நீர் ஆசீர்வதிக்கவும், உம்முடைய பாதுகாப்பு வளையங்கள் எப்போதும் அவர் மீது இருக்கவும், ஒருபோதும் உம்முடைய இதயத்தினுடைய அன்பு அவர்களில் குறையாமல் அவர்கள் கண்டுகொள்ளும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சகலத்தின் நன்மைக்காக செய்கிறவர். இந்த இயற்கையினுடைய பேரழிவுகளையும் இடர்களையும் நாங்கள் தாண்டி செல்வதற்கான வலுவையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இறை வல்லமையால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்திய புனித சவேரியாரே, இன்று எங்கள் குடும்பங்களுக்காகவும் இந்திய தேசத்திற்காகவும் நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடி இறைவனுடைய ஆசீரால் எங்களுக்கும் அதே அற்புதங்களும் அதிசயங்களையும் இன்றும் நீர் நிகழ்த்தி தருவீர் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உமது கரங்களிலே இந்த இந்திய தேசத்தையும் தமிழகத்தையும் எங்கள் குடும்பங்கள் முழுவதையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மாரநாத்தா, ஆண்டவரே வாரும். அழியாத வரம் பெற்ற புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.